என் பெயர் காவ்யா. எனக்கு 6 வயதாக இருந்தபோதே என் அம்மா இவ்வுலகை விட்டு பிரிந்து சென்றார். அவர் மறைந்தவுடன் என் சிறுவயது பருவமும் என்னிடமிருந்து பறிக்கப்பட்டது போன்ற உணர்வு ஏற்பட்டது. சில மாதங்களிலேயே அப்பா மறுமணம் செய்து கொண்டார். புதிய அம்மா வந்த பிறகு வீட்டின் சூழல் மெல்ல மெல்ல மாறத் தொடங்கியது. நான் நன்றாக படித்து முன்னேற வேண்டும் என்று என் அப்பா விரும்பினார். அதனால் அவர் என்னை ஒரு நல்ல பள்ளியில் சேர்த்தார். ஆனால் நான் வளர வளர என் சித்திக்கும் எனக்கும் இடையிலான தூரமும் அதிகரித்து கொண்டே போனது. அவர் என்னை ஒருபோதும் மனதார ஏற்றுக்கொண்டதே இல்லை. அவருடைய நடத்தையில் எப்போதும் ஒரு கண்டிப்பும் ஏளன பேச்சும் சொல்லப்படாத எதிர்ப்பும் மறைந்திருந்தது. காலப்போக்கில் அவர் என் அப்பாவையும் தன் விருப்பப்படி மாற்றிக்கொண்டார். பிறகு வீட்டில் அவர் எதை விரும்புகிறாரோ அதுவே முடிவாக அமைந்தது. நான் அதிகமாக படிப்பதோ அல்லது சுயமாக என் காலில் நிற்பதோ என் சித்திக்கு சிறிதும் பிடிக்கவில்லை. ஒருவேளை நான் முன்னேறிவிட்டால் வீட்டில் அவருடைய பிடி தளர்ந்துவிடும் என்று அவர் பயந்திருக்கலாம். ஆனால் என்னுடைய கனவுகள் அவருக்கு அப்பாற்பட்டவை. நான் ஒரு IAS அதிகாரியாக விரும்பினேன். நான் ரகசியமாக UPSC தேர்வுக்கு தயாராக தொடங்கினேன். பல்கலைக்கழகத்தில் நான் தான் முதல் மாணவி. என்னுடைய உழைப்பையும் ஆர்வத்தையும் பற்றி எல்லோரும் பேசினார்கள். காவ்யாவிடம் ஏதோ ஒரு தனித்துவம் இருக்கிறது என்று மக்கள் அடிக்கடி சொல்வார்கள். ஒருவேளை அந்த தனித்துவம்தான் என் சித்தியை அதிகம் உறுத்தியது போலும். இதற்கு இடையில் திடீரென்று எனக்கு திருமணம் செய்வதற்கான பேச்சுக்கள் தொடங்கின. நான் UPSC தேர்வுக்கு தயாராவதை என் அப்பாவிடம் ஒருபோதும் சொன்னதில்லை. ஏனென்றால் அவர் அதிகம் படித்தவர் இல்லை என்பதோடு இந்த தேர்வின் ஆழத்தையும் அவர் புரிந்து கொள்ளவில்லை. பிறகு ஒரு நாள் ஒரு படித்த நல்ல குடும்பத்தில் இருந்து வரன் வந்தவுடன் என் அப்பா அதிகம் யோசிக்காமல் உடனே சம்மதம் தெரிவித்தார். மாப்பிள்ளை வீட்டார் என்னை பார்த்த உடனேயே என்னை தான் தங்கள் வீட்டு மருமகளாக்கி கொள்வோம் என்று பிடிவாதம் பிடித்தனர். எனக்கு இப்போது திருமணம் வேண்டாம் என்றும் எனக்கு இன்னும் கொஞ்சம் அவகாசம் தேவை என்றும் என் அப்பாவிடம் பல முறை கூறினேன். ஆனால் என் சித்தியின் வார்த்தைகளை அவருக்கு முன்னால் எப்படியெல்லாம் தெரித்து கூற முடியுமோ அப்படி மாற்றி கூறினார். இவ்வளவு நல்ல வரன் கிடைத்ததும் மறுக்கிறாளே, நிச்சயமாக இவளுக்கு யாரோ ஒருவருடன் தொடர்பு இருக்கும் என்று அவர் சொன்னார். அந்த ஒரு பொய் சந்தேகம் என் அப்பா என் மீது வைத்திருந்த நம்பிக்கையை சிதைத்துவிட்டது. அவர் கோபத்துடன் என்னிடம் கேட்டார், இது உண்மையா என்று. நான் அழுது கொண்டே என் வாழ்க்கையில் யாரும் இல்லை என்றும் என் உலகம் முழுவதுமே என் படிப்பு தான் என்றும் கெஞ்சினேன். ஆனால் அவர் என் ஒரு வார்த்தையை கூட கேட்கவில்லை. பெண்களுக்கு இவ்வளவு படிப்பு தேவையில்லை, இது போதும், கல்யாணம் நடக்கும், அவ்வளவுதான் என்பதே அவருடைய தெளிவான முடிவாக இருந்தது. என்னுடைய எல்லா வாதங்களும் அங்கேயே முடங்கி போயின. இறுதியில் அந்த கணமே ரோஹித் என்ற நபருடன் எனக்கு திருமணம் உறுதி செய்யப்பட்டது. அன்று என் கனவுகளின் இலை அறுந்து போனது. பாதியில் நின்ற என் UPSC தயாரிப்புகள் என் அறையில் உள்ள மேஜையிலேயே தங்கிவிட்டன. அதோடு IAS அதிகாரியாகும் என் கனவும் கலைந்தது. நான் அந்த தேர்வை எழுதியிருந்தால் ஒருவேளை இன்று என் வாழ்க்கை வேறொன்றாக இருந்திருக்கும். ஆனால் விதியும் எனக்கு எதிராகவே முடிவெடுத்தது போலிருந்தது. இப்போது என் முன்னே ஒரு புதிய உலகம் இருந்தது. அதுதான் என் புகுந்த வீடு. இனி அங்கேயே எனக்கான ஒரு இடத்தை பிடித்து கொள்ள வேண்டும் என்று மனதிற்குள் உறுதி பூண்டேன். என் மாமனாருக்கு என்னை பிடித்திருந்தது. அவர் என் அப்பாவின் பழைய நண்பர். என் மாமியார் என்னை மனதார ஏற்றுக்கொள்ளவில்லை. இருப்பினும் தன் கணவரின் மகிழ்ச்சிக்காக என்னை இந்த வீட்டு மருமகளாக ஏற்றுக்கொண்டார். இங்கிருந்துதான் என் வாழ்க்கையின் ஒரு புதிய கடினமான தொடக்கம் ஆரம்பித்தது. திருமணத்திற்கு பிறகுதான் எனக்கு ஒரு விஷயம் தெரிந்தது. என் மாமியார் ஏற்கனவே தன் மகனுக்காக தனக்கு பிடித்த ஒரு பெண்ணை முடிவு செய்து வைத்திருந்தார் என்பது. திருமணத்திற்கு பிறகு சில நாட்கள் என் கணவருடனும் புகுந்த வீட்டினருடனும் நன்றாகவே கழிந்தன. ஆனால் என் மாமியார் மற்றும் நாத்தனாரின் நடத்தை என்னிடம் சரியாக இல்லை. புகுந்த வீட்டில் வீட்டு வேலைகள் அனைத்தையும் என்னையே செய்ய வைத்தார்கள். என் மாமனார் என்னிடம் அன்பாகவே நடந்து கொண்டார். ஆனால் அவருடைய உடல்நிலை சரியில்லாமல் போக தொடங்கியது. வீட்டில் என் மாமனாரின் சொல்லுக்கு மிகுந்த செல்வாக்கு இருந்தது. அதனால் அவருக்கு முன்னால் என் மாமியாரும் நாத்தனாரும் என்னிடம் நன்றாக நடப்பது போல நடித்தார்கள்.
ஆனால் அவர் இல்லாத நேரத்தில் என்னை பலவாறு ஏளனம் செய்ததோடு எல்லா வேலைகளையும் என் தலையிலேயே சுமத்தினார்கள். என் மாமியார் மாமனாரிடம், காவியா நல்ல பெண்ணாக இருக்கலாம், ஆனால் என் மகனுக்காக ஆரம்பத்தில் இருந்தே நான் ஒரு பெண்ணை மனதிற்குள் நினைத்து வைத்திருந்தேன். அவளோடு ஒப்பிடும்போது காவியா எதற்கும் ஈடாக மாட்டாள். அது மட்டுமல்ல, நம் மகன் நன்றாக படித்தவன், கை நிறைய சம்பாதிப்பவன். என் மகனை போன்ற ஒரு தகுதியானவனுக்கு கோடியில் ஒருத்தியாகத்தான் பெண் அமைய வேண்டும் என்று கூறினார். அப்போது என் மாமனார் தன் மனைவியின் பேச்சை பொருட்படுத்தாமல், எனக்கு காவியாவை தான் பிடித்திருக்கிறது, ரோஹித்துக்கும் காவியாவுக்கும் தான் நான் விமர்சையாக திருமணம் செய்து வைப்பேன் என்று கூறிவிட்டார். அவர் சொன்னபடியே அவரும் என் திருமணத்தை மிகவும் பிரம்மாண்டமாக நடத்தி வைத்தார். திருமணத்திற்கு பிறகு ஆரம்பத்தில் எல்லாம் சுமூகமாக இருந்தது. ஆனால் திருமணத்திற்கு பிறகு என் படிப்பு முற்றிலும் நின்று போனது. ஏனென்றால் நான் வீட்டை சரியாக கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று என் கணவர் விரும்பினார். அதனால் வீட்டை நிர்வகிப்பதை தவிர மற்ற அனைத்து விஷயங்களில் இருந்தும் என் கவனத்தை திருப்பிக் கொண்டேன். வீட்டின் உறுப்பினர்கள் அனைவரையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்க என்னால் முடிந்தவரை முயற்சி செய்தேன். என் மாமியார் மற்றும் நாத்தனாருக்கு எப்போதும் உரிய மரியாதையை தந்தேன். நாத்தனாரை என் மூத்த சகோதரியைப் போலவும் மாமியாரை என் சொந்த தாயை போலவும் பாவித்தேன். ஆனால் என் மாமியாருக்கு என்னுடைய இந்த நற்குணங்கள் வெறும் நடிப்பாகவே தோன்றின. இந்த வீட்டில் எனக்கு எல்லோரும் அன்பும் மரியாதையும் தருவதை அவரால் சிறிதும் சகித்து கொள்ள முடியவில்லை. அதனால்தான் அவர் தன் மகளுடன் சேர்ந்து கொண்டு என் கணவரிடமும் மாமனாரிடமும் என்னை தாழ்த்தி பேசவும் மட்டம் தட்டவும் அவர்கள் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருந்தனர். ஒரு நாள் நான் என் பிறந்த வீட்டிற்கு சென்றிருந்தபோது என் மாமியாருக்கும் நாத்தனாருக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தது. அவர்கள் என் கணவரிடம் வந்து, ரோஹித் மகனே, நீ நன்றாக படித்தவன், நாகரிகமானவன், இந்த காவியா உனக்கு எந்த விதத்திலும் ஈடாக மாட்டாள் என்று கூறத் தொடங்கினர். உடனே என் நாத்தனாரும், ஆமாம் அண்ணா, எனக்கு இருக்கும் ஒரே அண்ணனுக்கு ஒரு அழகான நவீனமான அண்ணி வர வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். ஆனால் அப்பா காவியாவை கட்டி வைத்து உங்கள் தலைவிதியையே கெடுத்து விட்டார். இங்கே நீங்கள் ஸ்டைலாகவும் அழகாகவும் இருக்கிறீர்கள், அங்கே அவள் ஒரு சாதாரண பெண்ணாக இருக்கிறாள் என்று கூறினாள். என் கணவர் அந்த நேரத்தில் தன் தாயிடமோ தங்கையிடமோ எதுவும் சொல்லவில்லை. ஆனால் அவர்களுடைய பேச்சு அவர் எண்ணத்தை பாதிக்க தொடங்கியது. மெல்ல மெல்ல ரோஹித்தின் நடத்தை என்னிடம் மிக கடுமையானதாகவும் முரட்டுத்தனமாகவும் மாறத் தொடங்கியது. அவர் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் என்னை திட்ட ஆரம்பித்தார். ஏளன பேச்சுக்கள் அதிகமாகின. சில நேரங்களில் என் மீது கை வைக்கவும் தொடங்கினார். அவர் கையை ஓங்குவது என்பது அவருக்கு ஒரு சாதாரண விஷயமாகி போனது. என் கணவரின் இந்த மாற்றத்திற்கான காரணத்தை என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. நான் பல முறை அவரிடம் பேச முயற்சி செய்தேன். ஆனால் அவருடைய பதில் எப்போதும் கோபம் நிறைந்ததாகவே இருந்தது. என் மாமியாரும் நாத்தனாரும் என் கணவரை தூண்டிவிட்டு தான் இப்படி நடக்க செய்கிறார்கள் என்பது எனக்கு தெரியவில்லை. நேரடியான மனதோடு என் மாமியாரிடம் இதை பற்றி பேசி அவர் தன் மகனுக்கு புரிய வைப்பார் என்று நம்பி சென்றேன். ஆனால் நான் சொன்ன அனைத்தையும் கேட்டுவிட்டு என் மாமியார், மருமகளே, கணவன் மனைவிக்குள் இப்படிப்பட்ட சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும், இதை பெரிதுபடுத்தக்கூடாது, யாரிடமாவது அழுது புலம்புவதை விட இந்த பிரச்சனைகளை அறைக்குள்ளேயே பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் என்று கூறினார். ஆனால் நான் புகார் அளித்த விஷயத்தை என் நாத்தனார் உடனே தன் அண்ணனிடம் போட்டு கொடுத்தாள். அண்ணா, அண்ணி உங்களை பற்றி அம்மாவிடம் புகார் சொல்லி கொண்டிருந்தார் என்று சொன்னாள். இதற்காகவும் என் கணவர் என் மீது கடும் கோபம் கொண்டு கத்தினார். என் மாமியாரின் பதிலை கேட்டு நான் அதிர்ந்து போனேன். அவர்கள் அப்படியே பொறுப்பை தட்டி கழித்து விட்டார்கள். ஆனால் என் மாமனார் நிலைமையை சரியாக புரிந்து வைத்திருந்தார். அவர் எப்போதும் தன் மகனிடம் தனியாக பேசி புரிய வைக்க முயற்சி செய்வார். ஆனால் என் கணவரோ அதை ஒரு காதால் கேட்டு மறுகாதால் விட்டு விடுவார். இதற்கிடையில் என் மாமனார் இதய நோயாளி ஆனார். ஒரு நாள் அவருக்கு கடுமையான நெஞ்சு வலி ஏற்பட்டது. வீட்டில் உள்ளவர்கள் அவரை மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதற்கு முன்பே வீட்டிலேயே அவருடைய உயிர் பிரிந்தது. அவர் மறைந்த பிறகு என் கணவருக்கு கட்டற்ற சுதந்திரம் கிடைத்துவிட்டது. என் மாமியாரும் நாத்தனாரும் அவர்களுக்கு தோன்றியபடியே நடக்கத் தொடங்கினார்கள். திருமணமாகி 1 வருடம் கழித்து நான் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தேன்.
இப்போதாவது என் கணவரின் நடத்தை மாறும் என்று நினைத்தேன். ஆனால் அது என் அறியாமை. இப்போது என் கணவர் ஒவ்வொரு இரவும் குடித்துவிட்டு வீட்டிற்கு வரத் தொடங்கினார். நான் அவருக்காக கதவை திறக்கும்போது அவர் வாயிலிருந்து மதுவின் துர்நாற்றம் கடுமையாக வீசும். எனக்கு ஒரு சிறிய மகன் இருந்தான். நான் பகல் முழுவதும் வீட்டு வேலைகளை செய்துவிட்டு இரவில் என் மகன் ஆரோசுக்காக தூங்காமல் விழித்திருப்பேன். ஆனால் என் கணவருக்கு இதை பற்றி எந்த கவலையும் இல்லை. ஏன் இவ்வளவு இரவு வரை வெளியே இருக்கிறீர்கள்? மதுவும் குடிக்கிறீர்கள். குறைந்தபட்சம் நீங்கள் கொஞ்சம் அக்கறையாவது காட்ட வேண்டும் என்று நான் கேட்கும் போதெல்லாம் அவர் என் தலைமுடியை பிடித்து இழுத்து கொண்டு சொல்லத் தொடங்கினார். நான் எதை வேண்டுமானாலும் செய்வேன். உனக்கு அதில் என்ன அக்கறை? நீ வீட்டில் என்ன செய்கிறாய்? வெறும் சமையல் செய்கிறாய். குழந்தையை பார்த்து கொள்கிறாய். நீ என்னை மதிக்க வேண்டும். என் வீட்டில் இருக்கிறாய். என் பணத்தில் வாழ்கிறாய். எனக்கே என்ன செய்ய வேண்டும் என்று பாடம் நடத்துகிறாயா என்று கத்தினார். அன்று நான் தைரியத்தை வரவழைத்து கொண்டு என் கணவரிடம் பேசினேன். ஆனால் அதற்கு பிறகு நான் அவரிடம் எதையும் சொல்லவில்லை. ஏனென்றால் அன்று என் கணவர் கத்திக்கொண்டே அருகில் இருந்த கண்ணாடி டம்ளரை தரையில் வீசி எறிந்தார். பின் என் கூந்தலை பிடித்து இழுத்து தரையில் தள்ளினார். என் கணவரின் இந்த நடத்தையால் நான் மிகுந்த மனவேதனை அடைந்தேன். இரவு முழுவதும் அழுது கொண்டே இருந்தேன். அடுத்த நாள் காலை விடிந்தது. என் கணவர் தூங்கிக் கொண்டிருந்தார். நான் சமையலறையில் காலை உணவு தயார் செய்து கொண்டிருந்தேன். அப்போது என் நாத்தனார் சமையலறைக்கு வந்து, என்ன அண்ணி, நேற்றிரவு உங்களுக்கும் அண்ணனுக்கும் ஏதேனும் சண்டையா? எனக்கு ஏதேதோ வசவு சொற்கள் கேட்டதே என்று கேட்டாள். என் நாத்தனார் இதை கூறும்போது அவள் முகத்தில் ஒரு ஏளன சிரிப்பு இருந்தது. நான் என் வேலையில் மும்முரமாக இருந்தேன். அவளிடம் எதுவும் சொல்லவில்லை. உடனே அவள், நான் தான் அப்போதே சொன்னேனே, நீங்கள் இந்த வீட்டிற்கு தகுதியானவள் இல்லை என்று. உங்களால் உங்கள் கணவரையும் சமாளிக்க முடியவில்லை, வீட்டையும் கவனித்து கொள்ள முடியவில்லை என்றாள். நான் என் நாத்தனாரிடம் மெதுவான குரலில், தயவு செய்து விடு மாதவி, நான் ஏற்கனவே மிகுந்த மன உளைச்சலில் இருக்கிறேன் என்றேன். அதற்கு அவள், உங்களால் தான் அண்ணன் மன உளைச்சலில் இருக்கிறார். நீங்கள் அவருடைய வாழ்க்கையையே பாழாக்கி விட்டீர்கள் என்று கூறிவிட்டு தன் உணவை எடுத்துக்கொண்டு சமையலறையை விட்டு சென்றாள். நான் மற்ற வேலைகளில் மும்முரமாக இருந்தேன். என் கணவர் எழுவதற்கு முன்பே எல்லா வேலைகளையும் முடித்துவிட வேண்டும் என்று நினைத்தேன். ஏனென்றால் அவருக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருக்கும். சிறிது நேரம் கழித்து என் கணவரின் கோபம் நிறைந்த அதிகார குரல் கேட்டது. காவியா, காவியா, எங்கே செத்து போனாய் என்று கத்தினார். நான் பதற்றத்துடன் இதோ வந்துவிட்டேன் என்று கூறினேன். சமையலறை வேலைகள் அனைத்தையும் அப்படியே போட்டுவிட்டு அறைக்கு ஓடினேன். என் மூச்சு இறைத்தது. அவசரமாக என் புடவை தலைப்பில் கைகளை துடைத்து கொண்டு நான் அறைக்குள் நுழைவதற்கு முன்பே என் கணவர் மீண்டும் ஒரு முறை பலத்த குரலில் கத்தினார். உனக்கு காது கேட்கவில்லையா? நான் எவ்வளவு நேரமாக கத்திக் கொண்டிருக்கிறேன் என்றார். நான் நடுங்கும் குரலில், என்னாச்சு, என்ன வேண்டும் என்று கேட்டேன். அதற்கு அவர், நான் கூப்பிட்ட முதல் குரலுக்கே நீ என் முன்னால் வந்து நிற்க வேண்டும் என்று எத்தனை முறை உனக்கு சொல்வது என்றார். அவர் கையில் ஒரு சட்டை இருந்தது. அந்த சட்டையை என் முகத்திலேயே வீசி எறிந்தபடி, சீக்கிரம் இதை அயன் செய்து கொடு, நான் அலுவலகம் செல்ல வேண்டும் என்றார். நான் அந்த சட்டையை எடுத்துக்கொண்டு இஸ்திரி செய்ய தொடங்கினேன். அவர் குளிப்பதற்காக குளியல் அறைக்கு சென்றார். சிறிது நேரம் கழித்து அவருடைய குரல் கேட்டது. காவியா, துண்டு எங்கே? சீக்கிரம் துண்டை எடுத்துக்கொண்டு வா, எனக்கு நேரமாகிறது என்று அவர் கத்தினார். நான் இஸ்திரி பெட்டியை அப்படியே வைத்துவிட்டு துண்டை எடுக்க ஓடினேன். குளியலறை கதவருகே சென்று துண்டை உள்ளே நீட்டினேன். இந்தாருங்கள் என்றேன். ரோஹித் பலத்த குரலில், இதை கூட ஒவ்வொரு முறையும் உனக்கு ஞாபகப்படுத்த வேண்டுமா என்று கூறிக்கொண்டே துண்டை என்னிடமிருந்து பிடுங்கினார். நான் திரும்பிய போது என் கால் கட்டிலின் ஓரத்தில் பலமாக மோதியது. வலியால் முணங்கிக் கொண்டே மீண்டும் சட்டையை இஸ்திரி செய்ய ஓடினேன். சட்டையை பார்த்த கணமே நான் அதிர்ந்து போனேன். சட்டையின் ஒரு பகுதி கருகி போயிருந்தது. நான் பயந்து விட்டேன். இனி என்னவாகுமோ என்று என் உடல் நடுங்க தொடங்கியது. அப்போது குளியலறை கதவு திறந்தது. என் கணவர் வெளியே வந்தார். என் சட்டை தயாராகிவிட்டதா என்று கேட்டார். கருகிய சட்டையின் மீது அவர் பார்வைப்பட்டதும் கோபத்தில் அவர் கண்கள் சிவந்தன. என்ன காரியம் செய்திருக்கிறாய்? இது எனக்கு பிடித்தமான சட்டை என்று கத்தினார். மன்னித்து விடுங்கள், தற்செயலாக நடந்துவிட்டது என்று நான் உடனே கூறினேன். அதற்கு அவர் இன்னும் சத்தமாக, உன்னால் ஒரு வேலையை கூட உருப்படியாக செய்ய முடியாதா என்று கத்தினார். நான் அங்கேயே நின்று அழுது கொண்டிருந்தேன். அப்போது என் மாமியார் மிகவும் கர்வத்துடன் அறைக்குள் வந்து பேசினார். அடடா மகனே, ஒரு சட்டை தானே கருகி போனது,
இதற்கேன் இவ்வளவு கோபம்? இந்த ஏழை பெண்ணுக்கு தான் எந்த வேலையும் ஒழுங்காக செய்ய தெரியாதே. உனக்கு தெரியாதா என்ன என்று கூறிவிட்டு என் பக்கம் திரும்பி பார்த்தார். நான் இப்போதே உனக்காக வேறொரு சட்டையை எடுத்து இஸ்திரி செய்து தருகிறேன் என்று அலமாரியை திறந்தபடி முணுமுணுத்தார். அப்போதே சொன்னேன், நான் சொல்லும் பெண்ணை திருமணம் செய்து கொள் என்று. ஆனால் நீயோ உன் அப்பாவின் பேச்சை தட்டாமல் கேட்டுக்கொண்டிருந்தாய். அன்று மட்டும் எனக்கு அம்மாவிற்கு பிடித்த பெண்ணை தான் மனம் முடிக்க வேண்டும் என்று நீ சொல்லி இருந்தால் இன்று உனக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்காது என்றார். மாமியாரின் வார்த்தைகள் என் இதயத்தில் அம்புகளைப் போல தைத்தன. என் கண்ணீரை அடக்கிக் கொண்டு அறையை விட்டு வெளியேறி சமையலறைக்கு சென்று விம்மி விம்மி அழத் தொடங்கினேன். காலை உணவு தயாரித்த பிறகு மீண்டும் அறைக்குள் சென்றேன். என் மாமியார் கணவரின் சட்டையை இஸ்திரி செய்துவிட்டு போயிருந்தார். நான் ரோஹித்திற்கு உணவை தந்துவிட்டு தைரியத்தை வரவழைத்து கொண்டு கேட்டேன், ஏன் என் மீது இவ்வளவு கோபப்படுகிறீர்கள்? என்னால் தவறு நடந்துவிட்டது என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் உங்களால் என்னிடம் நிதானமாக பேச முடியாதா? எல்லாவற்றையும் கத்தித்தான் சொல்ல வேண்டுமா? இதை கேட்டவுடன் என் கணவர் என்னை முறைத்து பார்த்து கொண்டே, இதில் கூட என் மீது தான் தவறா என்றார். இல்லை, உங்கள் மீது தவறில்லை என்று நான் சொல்லும் போதே அவருடைய முகபாவனை பார்த்து என் குரல் நடுங்கியது. அவர் ஆத்திரத்துடன், ஆஹா, நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று இப்போது எனக்கு நீ கற்றுக் கொடுக்கப் போகிறாயா என்று கூறிவிட்டு திடீரென்று என் தலைமுடியை பிடித்து இழுத்தார். விடுங்கள், எனக்கு வலிக்கிறது என்று நான் உரக்க கத்தினேன். மிகுந்த போராட்டத்திற்கு பிறகு அவருடைய பிடியில் இருந்து என் முடியை விடுவித்து கொண்டு, நானும் ஒரு மனித பிறவிதான், இத்தகைய நடத்தையை பொறுத்து கொள்ள என்னால் முடியாது என்றேன். என் குரல் அழுகையோடு தழுதழுத்தது. என் கணவரின் கோபம் உச்சாங்கும்பிற்கு சென்றது. அவர் ஆவேசமாக கத்தத் தொடங்கினார். அப்படியா, நீ என்ன செய்து விடுவாய்? சொல்லே என்று கேட்டவாறே என் முகத்தில் பலமான ஒரு அறை விட்டார். அந்த அறையின் சத்தம் வீடு முழுவதும் எதிரொலித்தது. என் தலை சுற்றியது. நான் அப்படியே உறைந்து போனேன். கண்கள் கலங்கின. ஆனால் நான் மௌனமாக இருந்தேன். அப்போது வாசலில் என் 5 வயது மகன் ஆரோஸ் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தான். அவனுடைய பிஞ்சு கண்கள் பயத்தில் விரிந்தன. அவன் ஓடி வந்து என்னை கட்டி கொண்டான். அப்பா, அம்மாவை அடிக்காதீர்கள் என்று அவன் நடுங்கும் குரலில் சொன்னான். என் கணவர் ஆத்திரத்தில் கத்தினார், உன் அம்மாவை போலவே நீயும் ரொம்ப பேச ஆரம்பித்து விட்டாய். கையோடு கையாக உனக்கும் இன்று புத்தி புகட்டுகிறேன் என்றார். அவர் ஆரிஸ் மீது கை ஓங்கியதுமே நான் அவனுக்கு முன்னே ஒரு சுவரை போல வந்து நின்றேன். வேண்டாம், என் மகனை தொடக்கூட முயற்சி செய்யாதீர்கள் என்று நான் கத்தினேன். என் கண்களில் கோபமும் இயலாமையும் கலந்திருந்தன. ரோஹித் கெட்ட வார்த்தைகளால் வசவு பாடியபடியே அறையின் கதவை பலமாக சாத்திவிட்டு வெளியேறினார். அறையில் நிசப்தம் நிலவியது. நான் ஆரிஷை அணைத்து கொண்டு விம்மி விம்மி அழுதேன். அம்மா, அப்பா உங்களை ஏன் இவ்வளவு அடிக்கிறார் என்று அவன் கேட்டுக்கொண்டே இருந்தான். ஆனால் என்னிடம் பதில் இல்லை. இந்த உலகத்தின் எந்த துயரத்தையும் நான் தாங்கிக் கொள்வேன். ஆனால் என் மகனின் இந்த வார்த்தைகளை தாங்க முடியவில்லை. சிறிது நேரத்திற்கு பிறகு நான் ஒரு முடிவெடுத்தேன். அமைதியான மனதுடன் ஒரு பையை எடுத்து அதில் எனக்கும் ஆரிஸுக்கும் தேவையான உடைகளை வைத்துக்கொண்டு சத்தமில்லாமல் என் பிறந்த வீட்டிற்கு சென்றேன். என் பெற்றோர் எனக்கு ஆதரவு தருவார்கள், என் வலியை புரிந்து கொள்வார்கள் என்று நம்பினேன். ஆனால் நான் நடந்தவற்றை கூறியதும் அவர்கள் சொன்ன பதில் என்னை உள்ளுக்குள் சிதைத்து விட்டது. அவர்கள் இருவரும் நீண்ட நேரம் அறைக்குள் பேசிக் கொண்டிருந்தனர். பிறகு அப்பா வெளியே வந்து கூறினார், காவ்யா, எல்லா வீட்டிலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். கோபத்தில் சத்தம் உயர்ந்து விட்டால் அதற்காக வீட்டை விட்டு வந்து விடக்கூடாது. நீ இதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் திகைத்து நின்றேன். அப்பாவிடமிருந்து இதை நான் எதிர்பார்க்கவில்லை. பிறகு என் சித்தி முன் வந்து பேசினார். பார் காவ்யா, ஒரு பெண்ணுக்கு அவள் புகுந்த வீடுதான் நிரந்தரம். நீ இங்கே வந்து உட்கார்ந்து கொண்டால் சமூகத்தில் எங்கள் மானம் என்னாவது? எப்படியாவது கஷ்டப்பட்டு உன் வாழ்க்கையை நடத்து. நான் நடுக்கத்துடன் சொன்னேன். ஆனால் அப்பா, நான் அந்த நரகத்திற்கு மீண்டும் செல்ல விரும்பவில்லை. அப்பா கோபத்துடன், போதும், இதற்கு மேல் விவாதிக்காதே. நாளை காலை நீ உன் வீட்டிற்கு திரும்ப போகிறாய். உன் கடமைகளை செய். அவசரத்தில் எடுக்கும் முடிவுகள் எப்போதும் தவறாகத்தான் முடியும் என்றார். அன்று இரவு என்னால் தூங்க முடியவில்லை. அழுது கொண்டே விடிந்தது. இரவு முழுவதும் கூரையையே பார்த்து கொண்டிருந்தேன். சித்திதான் அப்படி என்றால் என் அப்பாவும் என் பேச்சை கேட்க தயாராக இல்லை. மறுநாள் காலை என் பையை தூக்கி கொண்டு மௌனமாக புகுந்த வீட்டிற்கே திரும்பினேன்.
கதவை திறந்ததுமே மாமியாரின் குரல் கேட்டது. அடடா, வந்து விட்டாளா மகாராணி? உன் பெற்றோரால் உன்னை 2 நாள் கூட வைத்துக்கொள்ள முடியவில்லையா? நான் பதில் சொல்லாமல் அமைதியாக உள்ளே சென்றேன். இப்போது எல்லோருக்கும் ஒன்று புரிந்துவிட்டது. எனக்கு பிறந்த வீட்டிலிருந்து எந்த ஆதரவும் கிடைக்காது என்பது. அதனால்தான் இப்போது கணவர், மாமியார் மற்றும் நாத்தனாரின் நடத்தை இன்னும் மோசமானது. இரவில் மது, பகலில் ஏளன பேச்சு. என் சுயமரியாதைக்கு அங்கு மதிப்பே இல்லாமல் போனது. பிறகு ஆரிஸிற்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது. இரவு முழுவதும் காய்ச்சலில் அவன் உடல் கொதித்தது. நான் பலமுறை ரோஹித்தை எழுப்பி அவனை மருத்துவரிடம் அழைத்து செல்லுங்கள் என்று கெஞ்சினேன். ஆனால் அவரோ எரிச்சலுடன், என்னை தூங்கவிடு, இதெல்லாம் உன் வேலை, என்னுடையது அல்ல என்றார். மறுநாள் காலையிலும் அதே பதில்தான் வந்தது. மருத்துவரிடம் போக வேண்டும் என்றால் நீயே ஒரு ஆட்டோ பிடித்து கொண்டு போ, எனக்கு நேரமில்லை என்றார். நான் மனதளவில் உடைந்து போனேன். இந்த பிள்ளை அவருக்கும் மகன்தானே, ஆனால் அவருக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. நானே ஆருஷை மருத்துவரிடம் அழைத்து சென்றேன். பரிசோதனை முடிந்து கிளினிக்கை விட்டு வெளியே வந்தபோது ஒரு இளைஞன் மீது எதிர்பாராமல் மோதிவிட்டேன். நான் நிமிர்ந்து பார்த்தேன். அவன் என் கல்லூரி தோழன் ஆதித்யா. நான் அவனிடம் மன்னிக்கவும் என்று கூறிவிட்டு மேலே நடக்கத் தொடங்கினேன். ஆனால் அவன் என் பெயரை சொல்லி கூப்பிட்டான். காவ்யா. நான் திரும்பினேன். நீ காவ்யாதானே என்றான். ஆமாம், நான் காவ்யாதான் என்றேன். அவன் கேட்டான், என்னை அடையாளம் தெரிகிறதா? நாம் ஒன்றாக படித்தோமே. நான் சொன்னேன், ஆமாம் ஆதித்யா, உன்னை எனக்கு அடையாளம் தெரிகிறது. என்னுடைய கோலத்தை பார்த்த அவன், உன் நிலைமையை ஏன் இப்படி ஆக்கி கொண்டாய்? ஒரு காலத்தில் நீ பல்கலைக்கழகத்தின் முதல் மாணவியாக இருந்தாய். யூபிஎஸ்சிக்கு தயாராகி கொண்டு இருந்தாய். இதென்ன இப்படி என்றான். நான் சொன்னேன், திருமணம் ஆகிவிட்டது, எல்லாம் பாதியிலேயே நின்று போனது. பிறகு ஆரிஷை காட்டி, இது என் மகன் என்றேன். அவன் சொன்னான், நீ அவ்வளவு புத்திசாலி பெண். திருமணத்திற்கு பிறகு உன் எதிர்காலத்தையே வீணாக்கி விட்டாயே. உன் முகத்தில் இருந்த பொலிவு கூட போய்விட்டது. நீ ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக வேண்டும் என்று ஆசைப்பட்டாயே. உன் கனவு நிச்சயம் நிறைவேறும் என்று நான் நம்பியிருந்தேன். நீ இவ்வளவு சீக்கிரம் திருமணம் செய்திருக்கக்கூடாது. நான் சொன்னேன், ஒருவேளை என் தலையெழுத்தில் இதுதான் எழுதியிருந்தது போலும். பேசிக்கொண்டிருக்கும் போது ஆதித்யாவின் பார்வை என் கழுத்து மற்றும் கைகளில் இருந்த காயங்களின் மீது பட்டது. அவன் கேட்டான், இந்த தழும்புகள் எப்படி வந்தன? நான் ஒரு நிமிடம் சங்கடப்பட்டு மௌனமாக இருந்தேன். அவன் சொன்னான், நானும் இங்கே சிகிச்சைக்காக தான் வந்திருக்கிறேன். நான் இப்போது ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருக்கிறேன். உனக்கு ஏதேனும் பிரச்சனை என்றால் நீ என்னிடம் சொல்லலாம். உன் மீது எனக்கு அனுதாபமாக இருக்கிறது. உன்னை போன்ற ஒரு திறமையான பெண் படிப்பை பாதியிலேயே விட்டுவிட்டாயே என்று நினைக்கும் போது எனக்கு வருத்தமாக இருக்கிறது என்றான் ஆதித்யா. என் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. நான் எத்தனை ஆண்டுகளாக என் கணவரின் கொடுமைகளை சகித்து கொண்டிருக்கிறேன் என்று அவனிடம் எப்படி சொல்வேன்? ஆதித்யா சொன்னான், சரி, நீ அவசரத்தில் இருக்கிறாய் என்று நினைக்கிறேன். உன் நேரத்தை நான் அதிகம் எடுக்க மாட்டேன். நீ ஏதோ பெரிய கவலையில் இருக்கிறாய் என்று மட்டும் புரிகிறது. உன்னை பற்றி நான் அதிகமாக எதையும் கேட்கப் போவதில்லை. அவன் தன் பாக்கெட்டில் கையை விட்டு ஒரு விசிட்டிங் கார்டை என்னிடம் கொடுத்தான். அவன் சொல்லத் தொடங்கினான், உன் வாழ்க்கையில் என்றாவது ஒரு நாள் என் உதவி தேவைப்பட்டால் நிச்சயமாக என்னை தொடர்பு கொள். உனக்கு உதவ நான் எப்போதும் தயாராக இருப்பேன். ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருப்பதை தாண்டி நான் ஒரு சமூக சேவகனும் கூட. நான் அவனுக்கு நன்றி கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பினேன். மருத்துவமனையில் எனக்கு நீண்ட நேரமாகிவிட்டது. இன்னும் என் மகனுக்கு மருந்தும் வாங்க வேண்டியிருந்தது. மெடிக்கல் ஸ்டோரிலும் கூட்டம் அதிகமாக இருந்ததால் அங்கும் தாமதமானது. பிறகு நான் வீட்டிற்கு சென்றதும் போன உடனேயே வேலைகளில் மூழ்கி போனேன். என் மகனுக்கு மருந்தை கொடுத்து தூங்க வைத்தேன். நல்ல வேளையாக என் கணவர் இன்னும் வீட்டிற்கு வரவில்லை. வந்திருந்தால் இவ்வளவு நேரம் எங்கே போயிருந்தாய் என்று பெரிய ரகளையே செய்திருப்பார். நான் மருத்துவரிடம்தான் சென்றேன் என்று எவ்வளவுதான் சத்தியம் செய்தாலும் அவருக்கு நம்பிக்கை வந்திருக்காது. மறுநாள் காலை ஆருஷின் உடல்நிலை தேறியிருந்தது. அவனை பள்ளிக்கு அனுப்பிய பிறகு நான் காலை உணவு தயாரிக்க தொடங்கினேன். அப்போது என் கணவர் அறையை விட்டு வெளியே வந்து சாப்பிட தயாரானார். திடீரென்று மாதவி அறைக்குள் வந்தாள். அவள் என் கணவரிடம் சொல்லத் தொடங்கினாள், அண்ணா, உங்களிடம் ஒன்று சொல்ல வேண்டும். உங்கள் மனைவியை உங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருங்கள். நேற்று இந்த மகாராணி ஆரிஷை மருத்துவரிடம் அழைத்து செல்வதாக சாக்கு சொல்லிவிட்டு சரியாக 4 மணி நேரம் கழித்து தான் வீட்டிற்கு வந்திருக்கிறார். மருத்துவமனையில் அவ்வளவு நேரம் ஒன்றும் ஆகாது. எங்கே ஊர் சுற்றிவிட்டு திரிந்தாரோ தெரியவில்லை. வீட்டு வேலைகள் அனைத்தையும் நானே செய்ய வேண்டியிருந்தது. இவ்வளவு சுதந்திரம் கொடுப்பதும் நல்லதல்ல. அம்மாவும் மிகுந்த கோபத்தில் இருந்தார்.
ஆனால் நீங்கள் கோபப்படாதீர்கள். உங்கள் முதுகுக்கு பின்னால் இவர் எங்கெல்லாம் சுற்றி கொண்டிருக்கிறார் என்பதை தான் நான் சொல்ல வருகிறேன். இதை கேட்டதுமே என் கணவரின் கண்கள் நெருப்பு தழலாக தகித்தன. அவர் விறுவிறுவென நடந்து சமையலறைக்குள் என்னிடம் வந்தார். நான் என் கணவருக்காக சூடாக பரோட்டாக்கள் தயார் செய்து கொண்டிருந்தேன். என் முகம் மறுமுகம் திரும்பியிருந்தது. என் கணவர் பின்னால் இருந்து என் தலைமுடியை பிடித்து இழுத்து கொண்டு என்னை சமையலறைக்கு வெளியே இழுத்து வந்தார். அவர் ஏன் இப்படி செய்கிறார், யாருடைய பேச்சுக்காக செய்கிறார் என்று என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. அவர் கத்த தொடங்கினார். சொல், மருத்துவரிடம் சென்ற பிறகு நீ எங்கே போனாய்? இவ்வளவு தாமதமாக வீட்டிற்கு வர உனக்கு எவ்வளவு தைரியம்? உனக்கு எங்கே தாமதமானது? எங்கே போயிருந்தாய்? என் முதுகுக்கு பின்னால் நீ யாரை சந்திக்கிறாய்? நான் சொன்னேன், நான் மருத்துவரிடம் மட்டும்தான் சென்றேன், வேறு எங்கும் செல்லவில்லை. என் கணவர் என் முடியை இன்னும் பலமாக பிடித்து கொண்டு என்னிடமே பொய் சொல்கிறாயா என்றார். நான் பொய் சொல்லவில்லை. நான் ஆரிஸை மருத்துவரிடம்தான் அழைத்து சென்றேன். மருத்துவமனையில் கூட்டம் அதிகமாக இருந்ததால் தாமதமாகிவிட்டது என்றேன். என் கணவர் ஆவேசமாக கத்தினார். இந்த வீட்டில் இருக்க வேண்டுமானால் முறைப்படி ஒழுங்காக இருக்க வேண்டும். பொய் சொல்கிறாயா? மருத்துவமனையில் இவ்வளவு நேரம் ஆகாது. ஆனால் நீ இவ்வளவு தாமதமாக வந்திருக்கிறாய். 4 மணி நேரம் நீ மருத்துவமனையில் என்னென்ன செய்தாய்? அவர் என் முடியை மிக பலமாக பிடித்திருந்ததால் எனக்கு உயிர் போகும் வலி ஏற்பட்டது. நான் எதையாவது சொல்வதற்குள் திடீரென்று என் கணவரின் தொலைபேசி ஒலித்தது. அவருடைய அலுவலகத்தில் இருந்து அழைப்பு வந்தது. இன்று அவர் சீக்கிரமாக அலுவலகம் செல்ல வேண்டும் என்பதை அவர் மறந்திருந்தார். என் கணவர் என்னை ஒரே உதறலாக தரையில் தூக்கி எறிந்துவிட்டு காலை உணவை கூட உண்ணாமல் வீட்டை விட்டு வெளியேறினார். சத்தம் கேட்டு என் நாத்தனாரும் மாமியாரும் அங்கே வந்து நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் இருவரில் ஒருவர் கூட என்னை காப்பாற்ற ஒரு சிறு முயற்சியை கூட செய்யவில்லை. என் உடல் வலியால் முணங்கி கொண்டிருந்தது. ஆனால் என் மனதிற்குள் மூண்டிருந்த ஆவேச தீ என்னை எழுந்து நின்று ஏதாவது செய்ய தூண்டியது. என் கண்ணீரை துடைத்து கொண்டேன். மறுபுறம் பார்த்தால் என் மாமியாரும் மாதவியும் ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகைத்து கொண்டிருந்தனர். எனக்கும் என் மகனுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து தர நான் ஏதாவது செய்தே தீர வேண்டும் என்று முடிவெடுத்தேன். வீட்டு வேலைகளை முடித்துவிட்டு என் கல்வி சான்றிதழ்கள் மற்றும் ஆவணங்கள் அனைத்தையும் எடுத்தேன். நான் ஒரு சுயசார்புள்ள பெண்ணாக மாற வேண்டும் என்று உறுதி பூண்டேன். நகரின் ஒவ்வொரு கல்லூரி மற்றும் பள்ளி இணையதளங்களுக்கு சென்று வேலைவாய்ப்புகளை தேடினேன். ஆனால் எங்கு பார்த்தாலும் அனுபவம் உள்ளவர்களையே கேட்டிருந்தார்கள். என்னிடம் எந்த அனுபவமும் இல்லை. திருமணமாகி 6 ஆண்டுகள் கடந்துவிட்டன. இருந்தாலும் நான் மனம் தளரவில்லை. பல இடங்களுக்கு இமெயில் அனுப்பினேன். மாலை நேரத்தில் என் மொபைல் திரையையே பார்த்து கொண்டிருந்தேன். எங்கிருந்தாவது வேலைக்கான பதில் வராதா என்று ஏங்கினேன். அப்போது கதவு தட்டப்படும் பலத்த சத்தம் கேட்டது. நான் திடுக்கிட்டு போய் கதவை திறக்க ஓடினேன். முன்னே என் கணவர் நின்றிருந்தார். அவர் கையில் ஒரு உரை இருந்தது. அதை அவர் என்னிடம் கொடுத்தார். நான் அந்த உரையை திறந்து பார்த்தபோது உள்ளே ஒரு காகிதம் இருந்தது. அதில் எழுதப்பட்டிருந்த சொற்கள் என் ஆன்மாவையே அம்பு போல துளைத்தன. அவை விவாகரத்து பத்திரங்கள். நான் நடுங்கும் குரலில் விவாகரத்தா என்று கேட்டேன். என் கணவர் ரோஹித் ஏளனமாக சிரித்து கொண்டே சொன்னார், ஆமாம், இன்னொன்றையும் தெரிந்து கொள். நீ வேலையில்லாதவள். உனக்கு எந்த வருமானமும் இல்லை. அதனால் என் மகன் ஆரிஸ் என்னுடன் தான் இருப்பான். அவனை பராமரிக்க உனக்கு தகுதி இல்லை. நான் அந்த காகிதங்களையும் என் மகனையும் மாறி மாறி பார்த்தேன். என் கண்களில் கண்ணீர் திரண்டது. ஒருபுறம் பலமாக அலறி அழ வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் மறுபுறம் என் கணவரிடம் பலவீனமாக தெரியக்கூடாது என்று என் மனம் சொன்னது. நான் என்னை சமாளித்து கொள்ள வேண்டும். இன்று நான் தோற்று போனால் என் மகனின் எதிர்காலமும் என்னை போலவே பாழாகிவிடும். இல்லை, நான் ஏதாவது செய்தே ஆக வேண்டும். நான் நிதானத்தை கடைபிடித்து அந்த பத்திரங்களை எடுத்துக்கொண்டு அறைக்குள் சென்றேன். என் கண்ணீரை கட்டுப்படுத்தியதை பார்த்து என் கணவர் வியப்புடன் என்னையே உற்று பார்த்து கொண்டிருந்தார். அவர் முன்னால் என் கண்களில் இருந்து ஒரு சொட்டு நீர் கூட விழவில்லை. அறைக்குள் சென்று படுத்துக் கொண்டேன். நான் இனி என்ன செய்ய வேண்டும் என்று இரவு முழுவதும் யோசித்து கொண்டிருந்தேன். அடுத்த நாள் காலை என் பையில் இருந்து ஆதித்யா கொடுத்த அந்த விசிட்டிங் கார்டை எடுத்தேன். அவன் ஒரு காலத்தில் என் வகுப்பு தோழனாக இருந்தவன். அதில் அவனுடைய மொபைல் நம்பர் இருந்தது. நான் அந்த எண்ணிற்கு அழைத்தேன். ஆதித்யா அழைப்பை ஏற்றதும் நான் காவ்யா பேசுகிறேன் என்றேன். அவன், ஆமாம் சொல்லு காவ்யா, என்ன விஷயம் என்றான். நான் சொன்னேன், நீ எனக்கு உதவி செய்வதாக சொல்லியிருந்தாய்.
இன்று எனக்கு உன் உதவி தேவைப்படுகிறது. அவன் நிச்சயமாக சொல், உனக்கு என்ன உதவி வேண்டும் என்று கேட்டான். நான், எனக்கு ஒரு வீடு வேண்டும். எனக்காக ஒரு வாடகை வீட்டை உன்னால் ஏற்பாடு செய்ய முடியுமா என்று கேட்டேன். அவன் அதிர்ச்சியுடன் கேட்டான், ஆனால் நீதான் திருமணமானவளாயிற்றே, உனக்கு ஏன் வாடகை வீடு தேவைப்படுகிறது என்று. பிறகு நான் அவனிடம் என் வாழ்க்கை முழுவதையும் விவரித்தேன். இங்கு தங்கியிருக்கும் போது என் கணவர் மற்றும் புகுந்த வீட்டினரின் அத்துமீறல்களையும் கொடுமைகளையும் நான் எப்படி சகித்து கொண்டிருந்தேன் என்பதை சொன்னேன். அவன் நீண்ட நேரம் என் கதையை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான். நான் அழுது கொண்டே எல்லாவற்றையும் அவனிடம் கூறினேன். பிறகு அவன் சொன்னான், உன்னை பார்த்த முதல் நொடியிலேயே எனக்கு உன்மேல் பரிதாபம் வந்தது. ஏனென்றால் உன் கண்கள் நீ எவ்வளவு துன்பத்தில் இருக்கிறாய் என்பதை தெளிவாக காட்டின. முன்பெல்லாம் உன் கனவுகளை நனவாக்க கூட நீ இவ்வளவு கவலையுடன் இருந்ததில்லை. நீ மிகவும் கலகலப்பான, புத்திசாலியான மற்றும் திறமையான பெண்ணாக இருந்தாய். உனக்கு என்னதான் ஆனது? திருமணத்திற்கு பிறகும் நீ நிதானமாக செயல்பட்டிருக்க வேண்டும். உனக்கு திருமணமாகி 6 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இன்னும் நீ உன் கணவரின் அத்துமீறல்களை பொறுத்து கொண்டிருக்கிறாய். இந்த அநீதியை நீ ஒருபோதும் சகித்திருக்க கூடாது. மாறாக ஆரம்பத்திலேயே இந்த அநீதிக்கு எதிராக நீ குரல் எழுப்பி இருக்க வேண்டும். நான் அழுது கொண்டே அவனிடம் சொன்னேன், இப்போது என் கணவர் என்னை கைவிட நினைக்கிறார். அவர் எனக்கு விவாகரத்து கொடுக்க முடிவு செய்திருக்கிறார். என் மகனையும் என்னிடமிருந்து பிரிக்க நினைக்கிறார். என்னால் எதை வேண்டுமானாலும் தாங்கிக் கொள்ள முடியும். ஆனால் என் மகனின் பிரிவை மட்டும் என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. என்னால் அவனை பிரிந்து வாழ முடியாது. எனக்கு உன் உதவி தேவை. உன்னால் முடிந்தால் எனக்கான தங்குமிடத்திற்கு மட்டும் ஏற்பாடு செய்து கொடு என்று கேட்டேன். ஆதித்யா சொன்னான், நிச்சயமாக. உனக்கு தர்ம சங்கடமாக இல்லை என்றால் நீ என் வீட்டிலேயே தங்கலாம். நான் அரசு குடியிருப்பில் வசிக்கிறேன். என் சொந்த வீடு இங்கே காலியாகத்தான் இருக்கிறது. நீ அங்கு சென்று தங்கிக்கொள். நான் சொன்னேன், வேண்டாம், நான் உன் வீட்டில் தங்க முடியாது. நான் உன் வீட்டிற்கு வந்தால் என் நடத்தையின் மீது பழி சுமத்துவார்கள். இதை நீதிமன்றத்தில் எனக்கு எதிராக பயன்படுத்துவார்கள். இதனால் நான் இன்னும் அதிகமாக பெயர் கெட்டு போவேன். ஆதித்யா சொன்னான், சரி, பரவாயில்லை, நீ கவலைப்படாதே. நான் உனக்காக ஒரு வாடகை வீட்டை தேடுகிறேன். எதற்கும் அஞ்சாதே. உனக்கு உதவ நான் எப்போதும் தயாராக இருக்கிறேன். நீ உன்னை நிரூபிக்க வேண்டிய நேரம் இது. நான் உனக்கு துணையாக இருப்பேன். ஆதித்யா அன்றைய தினமே தன் வீட்டிற்கு அருகிலேயே ஒரு சிறிய வீட்டை தேடி எனக்கு கொடுத்தான். நானும் என் மகனும் உடைகளை அடுக்கினோம். ஆரிஷை தயார் செய்தேன். நான் சேர்த்து வைத்திருந்த கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கொண்டேன். சரியான வாய்ப்பு பார்த்து சத்தமில்லாமல் வீட்டை விட்டு வெளியேறினேன். இரவு நேரத்தில் என் கணவர் வீடு திரும்பியதும் வழக்கம் போல் கத்தினார், காவ்யா, சீக்கிரம் எனக்கு தண்ணீர் கொண்டு வா. ஆனால் வீடு நிசப்தமாக இருந்தது. அவர் சமையலறையில் எட்டி பார்த்தார். அங்கும் யாரும் இல்லை. பிறகு ஆரிஷியின் அறையை பார்த்தார். அதுவும் காலியாக இருந்தது. மீண்டும் தன் அறைக்கு வந்து பார்த்தபோது மேஜை மீது இருந்த ஒரு உரை அவர் கண்ணில் பட்டது. அவர் அந்த உரையை திறந்து நான் கைப்பட எழுதிய கடிதத்தை படிக்கத் தொடங்கினார். அந்த கடிதத்தில் நான் எழுதியிருந்தேன், ரோஹித், நான் உங்களோடு பல வருடங்கள் வாழ்ந்தேன். ஒவ்வொரு ஏளன பேச்சையும் ஒவ்வொரு வழியையும் சகித்து கொண்டேன். ஆனால் இனி என்னால் எதையும் தாங்கிக் கொள்ள முடியாது. நீங்கள் எப்போதும் என்னை ஒரு பலவீனமானவளாகவே கருதினீர்கள். ஆனால் இனி என் மகனுடன் சேர்ந்து ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்குவேன். நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள். இனி என்னால் உங்களுடன் வாழ முடியாது. கடிதத்தை படித்த பிறகு என் கணவர் மிகுந்த ஆத்திரமடைந்தார். கோபத்தில் என்ன செய்வதென்று தெரியாமல் சோபாவில் அமர்ந்தார். அவர் என்னை மிரட்டுவதற்காக மட்டுமே விவாகரத்து பத்திரங்களை தயார் செய்திருந்தார். ஆனால் இப்போது அவருடைய திட்டம் அவருக்கே எதிராக திரும்பிவிட்டது. நீண்ட நேரம் அவர் சிந்தனையில் ஆழ்ந்திருந்தார். வீட்டில் மற்ற உறுப்பினர்கள் தங்கள் அறைகளுக்கு சென்று விட்டனர். என் கணவருக்கு பசி எடுத்தது. இரவு வெகு நேரமாகியும் பசி அடங்காததால் தூக்கம் வரவில்லை. சமையலறைக்கு சென்று பார்த்தபோது எல்லா பாத்திரங்களும் காலியாக இருந்தன. எந்த பாத்திரத்திலும் உணவு இல்லை. அவர் வேறு வழியின்றி அமைதியாக அங்கேயே அமர்ந்தார். பிறகு தன் அறைக்கு சென்று படுத்து கொண்டார். ஏனென்றால் அவருக்கு பிடித்தமான காய்கறி வகைகளையும் சுட சுட புரோட்டாக்களையும் செய்து தரும் அந்த பெண் இப்போது அந்த வீட்டை விட்டு போய்விட்டாள். அடுத்த நாளும் எல்லாம் வழக்கம் போலவே தொடங்கியது. என் கணவர் அதிகார குரலில், காவ்யா, தண்ணீர் கொண்டு வா என்று அழைத்தார். ஆனால் இப்போது அவருடைய குரலை கேட்க அங்கே யாரும் இல்லை. அவர் சோகமாக இருக்க தொடங்கினார். இருந்தாலும்
அவருடைய தலைகனும் இன்னும் குறையவில்லை. என்னை ஒருபோதும் திரும்ப அழைக்கக்கூடாது என்று அவர் நினைத்து கொண்டிருந்தார். நானும் மீண்டும் அங்கு செல்ல தயாராக இல்லை. நானும் அந்த நரகத்தில் இருந்து தப்பித்து வந்திருந்தேன். ஆதித்யா எனக்காக ஒரு வாடகை வீட்டை ஏற்பாடு செய்து கொடுத்திருந்தான். அங்கே 2-3 நாட்கள் என் மகனுடன் மிகுந்த நிம்மதியுடன் கழித்தேன். ஆனால் நான் இப்படி சும்மா உட்கார போவதில்லை. என் மகனின் எதிர்காலத்தை பாதுகாக்க நான் ஏதாவது செய்தே ஆக வேண்டும். நான் வேலை தேடி அலைந்து கொண்டிருந்தேன். ஆனால் எங்கும் வேலை கிடைக்கவில்லை. ஆதித்யா தன் வீட்டிலிருந்து எனக்காக உணவு சமைத்து எடுத்து வருவான். ஆனால் நான் எவ்வளவு காலம் அவனுடைய உதவியிலேயே இருக்க முடியும்? இனி நீ என்னை கவனித்துக் கொள்ள தேவையில்லை. ஒரு முறை எனக்கு வேலை கிடைத்து விட்டால் எல்லாம் சரியாகிவிடும் என்று அவனிடம் கூறிவிட்டேன். அதற்கு அவன், நீ ஆசிரியர் வேலை செய்யலாமே என்றான். ஆசிரியர் பணி செய்ய எனக்கு எந்த அனுபவமும் இல்லையே என்றேன். அப்போது ஆதித்யா ஒரு யோசனை சொன்னான். நீ நினைத்தால் இந்த வீட்டிலேயே தங்கி ஒரு பயிற்சி மையத்தை தொடங்கலாம். அது எப்படி என்று நான் கேட்டேன். அவன் சொன்னான், உனக்கு நினைவிருக்கிறதா, நீ யூபிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகி கொண்டிருந்தாய். அந்த தேர்வுகளில் எப்படி வெற்றி பெற வேண்டும் என்பது உனக்கு நன்றாக தெரியும். நான் 2-3 மாணவர்களை தேடி உன்னிடம் அனுப்பி வைக்கிறேன். நீ வீட்டிலிருந்தே பயிற்சியை தொடங்கலாம். உன்னால் இதை செய்ய முடியும் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. எனக்கு பயமாக இருக்கிறது என்றேன். அதற்கு ஆதித்யா, வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், பணம் சம்பாதிக்க வேண்டும் என்றால் ஏதாவது செய்தே தீர வேண்டும் என்றான். ஆதித்யா எனக்காக யூபிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகும் 2-3 மாணவர்களுக்கு ஏற்பாடு செய்தான். நான் அந்த மாணவர்களுக்கு பாடம் நடத்த தொடங்கினேன். மெல்ல மெல்ல இன்னும் சில மாணவர்கள் வந்தனர். பிறகு 5, பின் 10 என எண்ணிக்கை உயர்ந்தது. என்னுடைய திறமையும் நான் பாடம் நடத்தும் விதமும் அவர்களுக்கு மிகவும் பிடிக்கத் தொடங்கியது. அவர்கள் மூலமாகவே மேலும் பல மாணவர்கள் வர ஆரம்பித்தனர். இப்படியாக என் பயிற்சி மையம் 2 மாணவர்களிலிருந்து 5ஆகவும் பிறகு 10ஆகவும் வளர்ந்தது. நான் வெற்றியடைய தொடங்கியதை எண்ணி மகிழ்ச்சி அடைந்தேன். மறுபுறம் என் புகுந்த வீட்டில் ரோஹித்திற்கு என் இல்லாமை பெரிய குறையாக தெரிந்தது. அவருடைய அலுவலக வேலைகளும் சீர்குலைய தொடங்கின. வேலையில் அவருடைய செயல்பாடு மோசமானதால் நிறுவனம் அவரை வேலையிலிருந்து நீக்கியது. அதன் பிறகு அவருக்கு எங்கும் நல்ல வேலை கிடைக்கவில்லை. அதனால் அவர் ஒரு சிறிய வேலையை செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இங்கே நான் ஒரு சிறிய வாடகை வீட்டில் வசித்து கொண்டு எல்லா போராட்டங்களையும் எதிர்கொண்டேன். ஆனால் மெல்ல மெல்ல என் இலக்கை நோக்கி முன்னேறி கொண்டிருந்தேன். என் பயிற்சி மையத்திற்கு என் மகனின் பெயரை ஆரோஸ் கோச்சிங் சென்டர் என்று பெயர் வைத்தேன். இறைவனின் அருளால் என் உழைப்பிற்கு பலன் கிடைத்தது. மாணவர்களுக்கு நான் நடத்திய பாடங்கள் நன்றாக புரிய தொடங்கின. அவர்கள் முன்னேற்றம் கண்டதோடு மற்ற மாணவர்களிடமும் என்னை பற்றி சொன்னார்கள். நானும் அவர்களுடன் நெருக்கமானேன். என் பயிற்சி மையம் செழிக்க தொடங்கியது. நான் இணையதளத்திலும் விளம்பரங்கள் செய்ய ஆரம்பித்தேன். இரவு பகலாக பார்த்த உழைப்பு கை கொடுத்தது. 3-4 மாதங்களிலேயே என்னிடம் ஏராளமான மாணவர்கள் சேர்ந்தனர். அவர்களிடம் வசூலாகும் கட்டணம் என் வீட்டை நிம்மதியாக நடத்த போதுமானதாக இருந்தது. என் மகனின் படிப்பையும் நான் தடையின்றி தொடர்ந்தேன். அங்கு என் புகுந்த வீட்டில் நான் சென்ற பிறகு சூழல் மிகவும் மோசமாகி இருந்தது. என் மாமியார் எந்த வேலையும் செய்வதில்லை. அதனால் என் நாத்தனார் மாதவி கட்டாயத்தின் பேரில் எல்லா வேலைகளையும் செய்ய வேண்டியிருந்தது. மாதவி பாத்திரங்களை உருட்டியபடி முணுமுணுத்து கொண்டே வேலை செய்தாள். ரோஹித் வீட்டிற்கு வந்து தன் தங்கையிடம் உணவு கேட்டபோது அவள் கோபத்தில், அண்ணா, நான் உங்கள் வேலைக்காரி அல்ல, நானும் ஒரு மனித பிறவிதான், என்னால் எவ்வளவு வேலை செய்ய முடியும் என்று கத்தினாள். என் மாமியார் தன் மகளை கூப்பிட்டார். மாதவி மகளே, என் மருந்தை கொஞ்சம் எடுத்துக்கொடு, நீ இன்னும் கொடுக்கவே இல்லை. மருமகள் இருந்திருந்தால் என் வேலைகள் அனைத்தையும் சரியான நேரத்திற்கு செய்திருப்பாள். இப்போது ஒவ்வொருவராக என்னை நினைத்து பார்க்க தொடங்கினார்கள். மாதவி தன் தாயிடம் கத்தினாள், நான் ஒன்றும் வேலைக்காரி கிடையாது. இனி யாருக்கும் எந்த வேலையும் என்னால் செய்து தர முடியாது. இந்த வீடு முழுவதுமாக அழிவதற்குள் அண்ணியை திரும்ப அழைத்து வந்து விடுங்கள். உடனே ரோஹித் ஆத்திரமடைந்து சொல்லத் தொடங்கினார், நான் அவளை ஒருபோதும் திரும்ப அழைக்க மாட்டேன். அவள் தன் விருப்பப்படிதான் போனாள். அவளாகவே தான் திரும்பி வர வேண்டும். இன்னும் சில நாட்களில் அவளுக்கு புத்தி வந்துவிடும். அவளை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் இங்கே நான் என் முடிவை எடுத்துவிட்டேன். நானே என் கணவருக்கு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்ப முடிவு செய்தேன். அந்த நோட்டீஸ் என் புகுந்த வீட்டிற்கு சென்றபோது ரோஹித் நிலைகுலைந்து போனார். அதில் ஏற்கனவே என் கையெழுத்து இருந்தது.
விவாகரத்து பத்திரங்களை பார்த்த என் நாத்தனார் சொன்னால், இந்தாங்க அண்ணா, உங்கள் வினைக்கான பயனை இப்போது அனுபவிங்கள். ரோஹித்திற்கு மிகுந்த கோபம் வந்தது. என்னால் இவ்வளவு பெரிய முடிவை எடுக்க முடியும் என்பதை அவரால் நம்பவே முடியவில்லை. இந்த வழக்கு நீதிமன்றத்திற்கு வந்தது. அதனால் நாங்கள் இருவரும் நீதிமன்றத்தில் ஒருவருக்கு ஒருவர் முன்னால் நின்றோம். என் கணவர் தரப்பிலும் ஒரு வழக்கறிஞர் இருந்தார். அவர் தன் வார்த்தைகளால் என் மீது தாக்குதல் நடத்தினார். அவர் சொன்னார், மேடம், திருமணமான நாளில் இருந்து இதுவரை நீங்கள் எந்த புகாரும் அளிக்கவில்லை. திடீரென்று உங்கள் கணவரிடம் உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? நான் பதிலளித்தேன், என் திருமண வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ள நான் எல்லாவற்றையும் சகித்து கொண்டேன். ஆனால் இப்போது என் பொறுமையின் எல்லை கடந்துவிட்டது. அதனால்தான் கட்டாயத்தின் பேரில் நான் இந்த முடிவை எடுத்தேன். இந்த நிலைக்கு தள்ளியது என் கணவரும் புகுந்த வீட்டினரும் தான். என் கணவரின் வழக்கறிஞர் என் மீது ஒழுக்கமற்றவள் என்றும் பொறுப்பற்றவள் என்றும் குற்றம் சுமத்தினார். அதை நான் மௌனமாக தாங்கிக் கொண்டேன். அவர் சொன்னார், தானாகவே வீட்டை விட்டு வெளியேறிய ஒரு பெண்ணின் நடத்தை சரியானது என்று சொல்ல முடியாது. இப்படிப்பட்ட ஒரு தாயிடம் குழந்தையின் பொறுப்பை எப்படி ஒப்படைக்க முடியும் என்று வாதிட்டார். ஆனால் நானும் என் தரப்பு நியாயத்தை மிக உறுதியாக முன்வைத்தேன். என்னை தாக்கியதற்கான மருத்துவ அறிக்கைகளையும் சாட்சிகளையும் சமர்ப்பித்து நான் அனுபவித்த குடும்ப வன்முறையை நிரூபித்தேன். வழக்கின் மிகப்பெரிய திருப்பம் ஆருஷ் நீதிமன்றத்திற்கு அழைக்கப்பட்ட போது ஏற்பட்டது. நீதிபதி அவனிடம் அன்பாக கேட்டார், மகனே, நீ யாருடன் வாழ விரும்புகிறாய் என்று. நான் என் மகனின் முகத்தையே உற்று பார்த்து கொண்டிருந்தேன். அவனுடைய ஒரு சரியான முடிவு எல்லாவற்றையும் சரி செய்யலாம், அல்லது ஒரு தவறான முடிவு அனைத்தையும் தலைகீழாக மாற்றலாம். ஆனால் என் மகன் எந்த பயமுமின்றி சொன்னான், நான் என் அம்மாவுடன் தான் இருக்க விரும்புகிறேன். அப்பா அம்மாவை ரொம்ப அடிப்பார், எப்போதும் கோபப்படுவார். அம்மா அழுது கொண்டே இருப்பார். என் அப்பா ரொம்ப கெட்டவர், நான் அவரோடு இருக்க விரும்பவில்லை. தன் மகன் சொன்னதை கேட்டதும் ரோஹித்தின் முகம் அவமானத்தால் குறுகி போனது. இனி இந்த வழக்கில் வெற்றி பெற வாய்ப்பே இல்லை என்பதை அவர் உணர்ந்தார். அடுத்த விசாரணையில் தீர்ப்பு வழங்கப்பட இருந்தது. நான் தவணை முறையில் ஒரு சிறிய வீட்டை வாங்கி என் மகன் ஆருஷியுடன் அங்கே குடிபெயர்ந்தேன். இந்த கடினமான காலத்தில் ஆதித்யா எனக்கு பெரும் துணையாக இருந்தான். அவன் ஒரு நல்ல நேர்மையான மனிதன். இல்லை என்றால் யாரோ ஒருவருக்காக ஒரு அந்நியன் இவ்வளவு செய்வானா? அவன் எனக்கு தைரியம் அளித்ததோடு வழக்கை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்றும் வழிகாட்டினான். வழக்கின் இறுதி விசாரணைக்கு ஒரு நாள் முன்னதாக ரோஹித்திடமிருந்து எனக்கு அழைப்பு வந்தது. நான் போனை எடுத்ததும் அவர் என்னை ஒரு முறை சந்திக்க வேண்டும் என்று கூறினார். ஆனால் நான் உங்களை சந்திக்க எனக்கு விருப்பமில்லை என்று திட்டவட்டமாக கூறிவிட்டேன். நான் இப்படி தெளிவாக பேசியது அவருக்கு ஒரு விசித்திரமான அதிர்ச்சியை அளித்தது. என் கணவர் சொன்னார், கடைசியாக ஒரு முறை மட்டும் உன்னை பார்க்க வேண்டும். ஒருவேளை அதன் பிறகு நாம் இருவரும் நிரந்தரமாக பிரிந்துவிடக்கூடும். நான் யோசித்துவிட்டு, சரி, அப்படியே ஆகட்டும் என்றேன். சுமார் அரை மணி நேரம் கழித்து என் கணவர் என் வீட்டின் முன்னே வந்து நின்றார். வீட்டின் வெளியே என் பெயர் பலகை இருப்பதை பார்த்து அவர் வியப்படைந்தார். அவர் அழைப்பு மணியை அழுத்தினார். நான் கதவை திறந்து அவரை உள்ளே வர சொன்னேன். என் கணவர் என் வீட்டின் நாலாபுறமும் உற்று பார்த்து கொண்டிருந்தார். என் சிறிய வீடு உள்ளே மிகவும் அழகாக இருந்தது. வீட்டில் எல்லா வசதிகளும் இருந்தன. நான் அவரிடம், நீங்கள் ஏதோ பேச வேண்டும் என்றீர்களே என்றேன். அவர் சொன்னார், உன்னிடம் 5 நிமிடம் மட்டும் பேச வேண்டும். நான் செய்த தவறுகளை இப்போது உணர்கிறேன். நீ சென்ற பிறகு நான் முற்றிலும் தனிமையாகிவிட்டேன். அன்று என் கணவரின் முகத்தில் ஒரு கையேறு நிலையை கண்டேன். அவர் சொன்னார், நீ இல்லாமல் வீடு சிதறி போய்விட்டது. அம்மா உடல் நலம் இல்லாமல் இருக்கிறார். மாதவியால் எந்த வீட்டு வேலையும் செய்ய முடியவில்லை. உண்மையை சொல்ல போனால் நீதிமன்றத்தில் என் மகன் என்னை பற்றி சொன்ன பிறகு என் சொந்த கண்களிலேயே நான் சிறுமைப்பட்டு போய்விட்டேன். உனக்கு நான் மிகுந்த அநீதி இழைத்து விட்டேன் காவியா. நான் கேட்டேன், இப்போது உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் சீர்குலைந்து விட்டதால் என் ஞாபகம் வந்திருக்கிறதா? அவர் கண்கலங்கியபடி சொன்னார், இல்லை, நான் உண்மையிலேயே என் தவறுகளை உணர்ந்து விட்டேன். நான் சொல்ல விரும்புவதெல்லாம் ஒன்றுதான். இந்த விவாகரத்து வழக்கை இத்துடன் முடித்துவிட்டு என்னுடன் மீண்டும் வந்துவிடு. ஆருஷை பற்றியும் கொஞ்சம் யோசித்துப்பார். அவனுக்கும் தன் தாய் மற்றும் தந்தையின் அரவணைப்பு தேவைதானே? நான் சொன்னேன், இல்லை, அவனுக்கு உங்களை போன்ற ஒரு தந்தை தேவையே இல்லை. அவனுக்கு இப்போதெல்லாம் நானே தாய், நானே தந்தை. உங்களை போன்ற ஒரு தந்தை எதற்கும் தகுதியற்றவர். என் கணவர் வெட்கி தலை குனிந்து சொன்னார்,
நான் பல தவறுகளை செய்துவிட்டேன் என்று எனக்கு தெரியும். ஆனால் நான் சத்தியம் செய்கிறேன், என் தவறுகளை திரித்து கொள்ள எனக்கு ஒரு முறை வாய்ப்பு கொடுத்தால் எல்லாம் சரியாகிவிடும். தயவு செய்து என்னை ஒரு முறை மன்னித்து விடு. நான் சொன்னேன், உங்களுக்கு நான் ஒருபோதும் வாய்ப்பு தரமாட்டேன். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பாகத்தான் இருந்தது. ஆனால் நீங்கள் அதை ஒவ்வொரு முறையும் வீணடித்தீர்கள். மன்னிப்பு என்ற பேச்சுக்கே இடமில்லை. ஒரு தவறு தெரியாமல் நடந்தால் அதை மன்னிக்கலாம். ஆனால் நீங்கள் செய்த ஒவ்வொரு தவறும் தெரிந்தே செய்யப்பட்டது. உங்களை என்னால் மன்னிக்க முடியாது. உண்மையை சொல்லப்போனால் என் வாழ்க்கையில் இப்போது உங்களுக்கு இடமே இல்லை. நீங்கள் இங்கிருந்து போகலாம். ரோஹித் கடைசியாக ஒரு முறை என்னையும் என் மகனையும் பார்த்துவிட்டு வீட்டை விட்டு வெளியேறினார். நானும் என் கணவரை மீண்டும் திரும்பி பார்க்கவில்லை. எங்கள் இருவருக்கும் இடையிலான உறவு முடிவுக்கு வந்தது. இப்போது நான் என் மகனுடன் தனியாக வசிக்கிறேன். என் முயற்சியால் என் வாழ்க்கையை உயர்த்தி கொண்டேன். என் பயிற்சி மையம் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. எனக்கே நான் ஒரு முன்னுதாரணமாக மாறிவிட்டேன். என் கதையை நானே எழுத முடிவெடுத்தேன். இன்று நான் ஒரு உழைக்கும் பெண். உங்களிடம் நான் சொல்ல விரும்புவதெல்லாம் ஒன்றுதான். அநீதிக்கு எதிராக குரல் கொடுங்கள். உங்களை நீங்களே முன்னேற்றுங்கள். நீதிமன்றத்தில் விவாகரத்து நடைமுறைகள் முடிந்து நான் அதிகாரப்பூர்வமாக காவ்யா ரோஹித் என்பதிலிருந்து வெறும் காவ்யாவாக மாறினேன். என் பெயரிலிருந்து கணவன் என்ற சுமை நீங்கி அதற்கு பதில் ஒரு வெற்றிகரமான தொழிலதிபர் என்ற அடையாளம் இணைந்தது. ஆருஷ் பயிற்சி மையத்தின் வெற்றி வானை தொட்டது. நான் ஒரு பெரிய கட்டிடத்தை வாடகைக்கு எடுத்தேன். அதில் நவீன வகுப்பறைகள், ஒரு சிறிய நூலகம் மற்றும் ஊழியர்களுக்கான தனி அலுவலகம் என எல்லாம் இருந்தது. இப்போது என்னிடம் 2-3 மாணவர்கள் மட்டுமல்ல, வெவ்வேறு பிரிவுகளில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இருந்தனர். என் பயிற்சி மையத்தில் பணிபுரிய மற்ற ஆசிரியர்களையும் நான் நியமித்தேன். என் பெயர் இப்போது இந்த நகரத்துடன் மட்டும் நின்றுவிடவில்லை. என் ஆன்லைன் வகுப்புகள் நாடு முழுவதும் உள்ள மாணவர்களிடையே பிரபலம் அடைந்தன. ஒரு மாலை வேளையில் நான் என் மகன் ஆருஷுடன் எங்களுடைய புதிய பெரிய வீட்டின் பால்கனியில் அமர்ந்திருந்தேன். தவணை முறையில் வாங்கியிருந்த அந்த சிறிய வீட்டை விற்றுவிட்டு என் உழைப்பில் ஒரு பெரிய அழகான வீட்டை வாங்கியிருந்தேன். நான் அவன் தலையை வருடி கொடுத்தபடி கேட்டேன், மகனே, இப்போது உனக்கு எப்படி இருக்கிறது? நீ மகிழ்ச்சியாக இருக்கிறாயா? ஆருஷ் என்னை பார்த்து புன்னகைத்தபடி சொன்னான், அம்மா, நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். வேலைக்கு செல்லும் என் அம்மாவை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன். உங்கள் வாழ்க்கையை நீங்களே செதுக்கி இருக்கிறீர்கள். அப்போது ஆருஷின் பள்ளியில் நடந்த பெற்றோர் ஆசிரியர் கூட்டத்திற்கு நான் அழைக்கப்பட்டேன். அங்கே எனக்கு தெரிய வந்தது, ஆதித்யாவும் அதே பள்ளியில் அழைக்கப்பட்டிருக்கிறார் என்பது எனக்கு அங்கே சென்றபோதுதான் தெரிந்தது. கூட்டம் முடிந்த பிறகு ஆதித்யாவும் நானும் சிறிது நேரம் பேசிக்கொண்டிருந்தோம். ஆதித்யா சொன்னான், காவ்யா, உன்னை இப்படி ஒரு வெற்றியாளராக பார்ப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. தங்கள் சூழ்நிலைகளுடன் சமரசம் செய்து கொண்டு வாழும் அனைத்து பெண்களுக்கும் நீ ஒரு இன்ஸ்பிரேஷனாக மாறிவிட்டாய். நான் சொன்னேன், ஆதித்யா, இது எல்லாம் உன்னால் தான் சாத்தியமானது. எனக்குள் எங்கோ தொலைந்து போயிருந்த தைரியத்தை எனக்கு மீண்டும் கொடுத்தது நீதான். ஆதித்யா புன்னகைத்து கொண்டே சொன்னான், நான் உனக்கு வழியை மட்டுமே காட்டினேன் காவ்யா, ஆனால் அதில் நடந்து சாதித்தது நீதான். சில நாட்களுக்கு பிறகு ஆதித்யா என் வீட்டிற்கு வந்து தன் மனதில் இருந்ததை என்னிடம் சொன்னான். என்னுடைய தைரியம், நேர்மை மற்றும் உழைப்பை கண்டு தான் ஈர்க்கப்பட்டதாகவும் என்னுடனும் ஆருஷுடனும் தன் எதிர்காலத்தை கழிக்க விரும்புவதாகவும் கூறினான். இந்த உறவை பற்றி நான் ஆழமாக சிந்தித்தேன். ஆதித்யா ஒரு நல்ல உள்ளம் கொண்ட மனிதன். கடினமான காலத்தில் எனக்கு துணையாக இருந்தவன். ஆரிஷுக்கு அவனை மிகவும் பிடித்திருந்தது. என் கசப்பான கடந்த காலத்தை பின்னுக்கு தள்ளிவிட்டு ஆதித்யாவுடன் ஒரு புதிய பயணத்தை தொடங்க நான் முடிவெடுத்தேன். நெருங்கிய உறவினர்கள் மட்டும் கலந்து கொண்ட ஒரு சிறிய சடங்கில் நாங்கள் திருமணம் செய்து கொண்டோம். என் பழைய பெயரான காவ்யா என்ற பெயருக்கு பின்னால் ஆதித்யாவின் பெயரை நான் இணைக்கவில்லை. நான் காவ்யா என்றே என் அடையாளத்தை தக்க வைத்துக் கொள்ள விரும்பினேன். ஆதித்யாவும் என் முடிவை மதித்தான். இப்படியாக என் வாழ்க்கை பக்கங்கள் மாறின. நான் இப்போது தனிமையில் இல்லை. அதே சமயம் என் சுதந்திரத்தையும் நான் ஒருபோதும் இழக்கவில்லை. ஒரு மனைவியாக மட்டுமல்லாமல் ஒரு வெற்றிகரமான தொழிலதிபராக, ஒரு சிறந்த தாயாக, ஒரு வலிமையான பெண்ணாக எனக்கான அடையாளத்தை
நான் உருவாக்கி கொண்டேன். வாழ்க்கை நம்மை எந்த அளவுக்கு உடைக்கிறதோ அந்த அளவுக்கு நாம் வலிமையாக உருவெடுக்க அது வாய்ப்பளிக்கின்றது என்பதைத்தான் காவ்யாவின் கதை நமக்கு உணர்த்துகிறது. தவறான உறவுகளில் இருந்து வெளியேறுவது தோல்வி அல்ல, அது நம்மை நாமே மீண்டும் கண்டடைவதற்கான ஒரு தொடக்கம். ஒரு பெண் தன் பயத்திற்கு மேலே எழுகிற போது, தன் குழந்தையை காப்பாற்ற போராடுகிற போது, தனக்கான அடையாளத்தை உருவாக்கிற போது அவள் தன் குணத்தை மட்டும் மாற்றிக்கொள்வதில்லை, மாறாக வருங்கால தலைமுறையின் பார்வையையே மாற்றிவிடுகிறாள். காலடி எடுத்து வைக்க துணிந்தவர்களே விதியை மாற்ற முடியும் என்பதை காவியா நிரூபித்து காட்டினாள். நன்றி.